இத்தனை நாள் ரம்ஜானுக்கு ஒன்று ஃபேமிலி கூட இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த தடவை யாருமே இல்லைன்னு கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி இருந்தது. அதான் சமைக்கலாம் வேண்டாம், எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலான்னு கேரளாவில் கொல்லங்கோடுன்னு ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போனார். அந்த ஊர் ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே நிலத்தில் ஹார்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்லலாம் லைட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னார். இங்கே வந்து பார்த்தா லைட்டிங்லாம் இருந்தது, ஆனால் பீக் சம்மர்னால சுற்றியும் எல்லாமே காஞ்சி போயிருந்தது. போனதுக்கு கொஞ்சம் நல்ல லொக்கேஷனாக பார்த்து நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் வேறு சாப்பிடாம போனதுனால லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். அங்கங்கே சின்ன சின்ன டீ கடை மாதிரி இருந்ததே தவிர ஸ்நாக்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஃபைனலாக ஒரு கடையில் கொஞ்சம் பஜ்ஜி போண்டாலாம் வச்சுருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனால் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலான்னு கூப்பிட்டு போனார். போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம், கொத்து கொத்தாக மாங்காவும் காய்ச்சிருந்தது. ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே வண்டி பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே எந்த ஒரு கெமிக்கலும் போட்டு பழுக்க வைக்காமல் ஆர்கானிக் மாங்காவை வச்சு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஒன்று 70 ருபீஸ், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தால் வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னாங்கன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டன் வரவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கேட்டால் அங்கே தண்ணியே இல்லை, இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் கலங்கலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடத்துலையே உட்காந்துட்டோம். இவர் மட்டும் நான் மேலே போய் பார்த்துட்டு தான் வருவேன்னு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்தார். மற்றவங்க சொன்ன அதே ஃபீட்பேக் தான் இவரும் சொன்னார். ஆனால் சீசன் டைமில் வந்தால் இங்கே சூப்பராக இருக்கும், நம்ம அப்போ ஒரு வாட்டி வந்து பார்க்கலான்னு சொன்னார். அது அப்போது பார்த்துக்கலாம், இப்போ பசிக்குது வாங்க போகலான்னு அங்கேருந்து கிளம்பி பாலக்காடில் ஒரு ஹோட்டலில் சூப்பராக சாப்பிட்டு ரம்ஜான் செலிப்ரேஷனை முடிச்சாச்சு.